ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாய் மச்சி யூடியூப் சேனல். ஏர் கூலர் சர்வீஸ். இந்த ஏர் கூலரில் ஏர் ஃபில்டரும் டேமேஜ் ஆயிடுச்சு, வாட்டர் பம்பும் டேமேஜ் ஆயிடுச்சு. அதுக்கு பதிலாக புது வாட்டர் பம்பும் ஏர் ஃபில்டரும் ரீப்ளேஸ் பண்ணணும். இதுதான் ஏர் ஃபில்டர் பேக் டோர். இது புது வாட்டர் பம்பு. இதோட ப்ரைஸ் வந்து 300 வரும். இதுதான் வாட்டர் ஏர் ஃபில்டர். இந்த மாதிரி அட்டையிலையும் கார்ட்போர்ட்லேயும் பேடு வரும். அது விலை ஜாஸ்தி, 600 வரும். இது வந்து 3 பீஸ் வந்து 150 தான். இதை ஆல்ட்ரு பண்ணி போட்டுக்கரலாம். இதுவும் நல்லாயிருக்கும். இது ஒன்று டேமேஜ் ஆகினா கூட 3 பீஸ் வரும். 150 3 பீஸ் வரும். ஒன்று டேமேஜ் ஆனால் கூட இன்னொன்று எடுத்து போட்டுக்கரலாம். இதை வைக்க போகிற அப்படியே அந்த பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி மட்டமாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடணும். அப்படியே தச்சிடணும். கயிறு இருந்தால் அப்படியே ஓட்டை அந்த சைடில் ஃபுல்லாக ஓட்டை போட்டு சாக்கு தைச்ச மாதிரி அப்படியே தச்சிடணும். தைச்சோம்னா அது கவுராமல் இருக்கும். அப்படியே இதுலேயே அட்டை மாதிரி வரும், அது கவுராது. இது இப்படி போட்டால் இது தச்சு ஆகணும். தச்சாத்தான் கவுராமல் இருக்கும். இது வந்து பழைய வாட்ரு பம்பு, டேமேஜ் ஆயிடுச்சு, ஓட மாட்டேங்குது. உள்ளே எல்லாம் ஜாம் ஆயிடுச்சு போலது. இது வந்து புது வாட்ரு பம்பு. அது மேலே ஒரு ஓஸு கனெக்ட் பண்ணி கீழே ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதிலேருந்து வயர் எடுத்து ஃபேஸ் வயரை உள்ளே சுவிட்சில் கொடுத்துடணும். சிவப்பு வயர் வந்து உள்ளே சுவிட்சில் கொடுத்துடணும். அதை சுவிட்சை எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த சுவிட்சு எங்கே கொடுக்கணும், அந்த கூலிங்னு சுவிட்ச் இருக்கும், அந்த கூலிங்கிற சுவிட்சில் கொடுத்துடணும். ஆல்ரெடி கொடுத்துருக்கும்ல, அதில் வயரை வெட்டி விட்டே எடுங்க, பிடிங்கிறாதீங்க. அந்த வெட்டி விட்ட வயர்லேயே ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா அந்த சுவிட்சுன்னு கூலிங் சுவிட்சுன்னு இருக்கும், அந்த சுவிட்சில் ஜாயின் பண்ணி விட்ருங்க. அந்த இருக்கும் அந்த சிவப்பு வயர். சிவப்பு வயரை சுவிட்சில் கொடுத்துடணும். அதில் இன்னொரு கருப்பு ஒயர் வரும் மோட்டர்லேருந்து. அது அந்த ப்ளக் பாயிண்ட்லேருந்து வர்றதில் அந்த நியூட்ரலில் கொடுத்துடணும். நியூட்ரலில் எல்லாமே ஒன்றா கனெக்ட் ஆகிருக்கும், காமனாக கனெக்ட் ஆகிருக்கும். அது அதில் வந்து பிளாக் ஒயரை கொடுத்துடணும். அவ்வளோதான், சிம்பிள். அந்த காமனாக அந்த பிளாக் ஒயரை காமனாக கொடுத்துட்டு சுவிட்சில் வந்து அந்த சிவப்பு ஒயரை கொடுத்துட்டா முடிஞ்சு. நீங்கள் பழசை கழட்டும் போதே அதை வெட்டி விட்டே கழட்டுங்க, பிடுங்கிறாதீங்க. அப்போ எந்த ஒயர் எதில் வரும்னு தெரியாது. இந்த சுவிட்சு ஃப்ரண்டில் வர பேனலை மூடிடுவோம். அவ்வளோதான், மாட்டியாச்சு. அந்த வாட்டர் பம்பில் ஒரு ஓஸ் வரும்ல, அந்த ஓஸை வந்து இந்த ஏர் ஃபில்டர்லேயும் ஒரு பைப் மாதிரி வரும், அந்த பைப்பில் ஏற்றி கனெக்ட் பண்ணி மாட்டியிருக்கேன். அந்த வாட்டர் பம்பை அப்படியே கீழே ஸ்க்ரூ போட்டு மாட்டினாலும் சரி, அப்படியே தண்ணியிலே விட்டாலும் சரி, அது அப்படியே தண்ணியில் மூழ்கின மாதிரி இருக்கட்டும். அவ்வளோதான், முடிச்சு பேக் பேனலில் மாட்டிடுவோம். அந்த பேக் பேனலில் 3 லாக் வரும். அதை நம்பி விட்டிங்கன்னா, திருப்பி வச்சு நம்பி விட்டிங்கன்னா அது லாக் ஆகிக்கிறோம். அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். நீ தண்ணியை ஊற்றி எப்படி கூலிங் காற்று வருதுன்னு பார்ப்போம். நல்லா அந்த வாட்ரு பம்பு முங்குற அளவுக்கு நிறையா தண்ணி ஊற்றுங்க. நிறையா தண்ணி ஊற்று, சும்மா நார்மல் வாட்டரே ஊற்றுங்க. இப்போ போர் வாட்டர் கூட ஊற்றுங்க, பிரச்சனை இல்லை. இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். காற்று வருது நல்லா. இப்போ வந்து கூலிங் ஆன் பண்ணலை, ஃபேன் மட்டும்தான் ஆன் பண்ணிருக்கு. கூலிங் ஆன் பண்ணி பார்ப்போம். இதுதான் கூலிங் சுவிட்சு. கலெக்டரையும் பாருங்கள். அது கூலிங் ஆன் பண்ணாவே பின்னாடி இருந்து அப்படியே தண்ணி இந்த வைக்க போகிறலாம் அப்படியே நனையும். வெயிட் பண்ணுங்க, அப்படியே தண்ணி வர்றது அப்படியே தெரியும். அப்படியே பின்னாடி இந்த வைக்க போகிற நனைஞ்சு பின் வழியாக காற்று இழுத்து ஃப்ரண்டில் கூலிங்காக கொடுக்கும். இந்த தண்ணி வடிகிறது தெரியுதா? கேமராவில் சரியாக தெரியுதா என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இது வைக்க போகிற நனைஞ்சு பின்னாடி உள்ள காற்றை ஃபுல்லாக அப்படியே இழுத்து கூலிங் ஆக்கி ஃப்ரண்டில் கொடுக்கும். பேக்கில் உள்ள காற்றை இழுத்து இந்த ஏர் ஃபில்டரில், இந்த ஈரமாக இருக்க ஏர் ஃபில்டரில் காற்று பட்டு ஃப்ரண்டில் அப்படியே கூலிங்காக காற்று வரும். இதுதான் வந்து ஏர் கூலருடைய ஒர்க்கிங்.